சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்களை இயக்குறது அப்படின்றது இப்போ இந்த குழப்பம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. பேசும் பொருளாக அதிமுக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இதுல செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து அவருடைய கருத்துக்கள் கிடையாது, பின்னாடி இருந்து அவர் யாரோ இயக்குறாங்க அப்படின்ற சில இதுவும் வைக்கப்படும். அது பாஜக வந்து நம்புறதுக்குரிய கட்சி கிடையாது. நீங்க பாருங்க, இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாணக்கியர்கள் மோடி, அமித்ஷா. அது சொல்றதுல ஒரு பத்திரிக்காரன் இல்லை. அவங்க கூட சேர்ந்து எந்த கட்சி வந்து மேலே வந்திருக்கு? முதல்ல கர்நாடகாவில் கால் பதிப்பதற்கு முன்பு குமாரசாமி கட்சி இப்போ என்னாச்சு? கவுடா கட்சியா மாறி போச்சு. பாலாசாஹிப் அவர் பேர் என்னது, நம்ம சிவசேனாவுடைய தலைவர், அவரை எவ்வளோ பெரிய ஆளுங்க. 1966 அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே கூட்டணி சேர்ந்து ஒன்றுமில்லாமல் ஆளாக்கி சிண்டே ஃபேக்ஷனை உருவாக்கி இன்னைக்கு இந்தியா முழுவதும் சிண்டே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிஜேபி அடையாளம் தெரியாமல் இந்த மகாராஷ்டிராவில் சிவசேனாவோடு கூட்டு சேர்ந்து இன்னைக்கு சிவசேனாவை உடைச்சிட்டாங்கல்ல. சிண்டே சிவசேனாவுன்னு உத்தவ் தாக்கரை உடைச்சிட்டாங்கல்ல. கவுடாவை ரெண்டா ஆக்கிட்டாங்க இல்லையா? நிதிஷ்குமார் என்ன ஆச்சு? எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார். ஜனதாதளம் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஆள். இன்னைக்கு என்ன ஆனாங்க? நிதிஷ்குமார் இன்றைக்கு என்ன ஆனார்? 43 சீட்டோடு சுருண்டுபட்டு விட்டார். ஒன்றுமில்லாமல் இருந்த பாஜக 110 இடங்கள், 74 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. போன கடைசியான ஃபேக்ஷன். இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள இடப்பகிர்வில் ஏராளமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தொடரத்தான் செய்யுது. அதனால பிஜேபி கூட சேர்ந்த நீங்க பாருங்க, ஓபிஎஸ் வந்து சசிகலா மேடத்தோடு ரொம்ப பொலைட்டா இருப்பார். ஏன்னா அவங்கள அரசியலுக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். ஒரு சாதாரண ஒரு மனிதர், பெரிய குளத்துல ஒரு டீ கடைக்காரர். அவருடைய பெயர் பேச்சுமுத்து. பேச்சுமுத்து என்கின்றவர் பெயரை மாற்றினார் பன்னீர்செல்வன். அவரை கொண்டு வந்து அரசியலுக்காக இருந்து அம்மா சொன்னோன்னே அம்மா வந்து உடலை சசிகலா அம்மா சொன்னாங்க இவரை முதலமைச்சர் ஆக்கணும். 1 அல்ல 2 அல்ல 3 முறை. அப்போ நீ விட்டு கொடுக்கணும்ல. இதே குருமூர்த்தி என்ன செஞ்சார்? கூப்பிட்டு ஏன் உட்கார்ந்துருக்கா, தர்மயுத்தம் பண்ணுன்னு கட்சியை உடைச்சார். இதே குருமூர்த்தி. கடைசியில் என்னாச்சு? அவர் வெளியேறினார். அதே போன்று இப்பொழுது கட்சி அமமுகவை சேர்க்காம வெளியாகி கட்சி போயிட்டு, இவர் தரப்புல ஒன்று போயிட்டு. மேடம் சசிகலா அவங்க என்ன சொல்றாங்க? நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர். அவங்க தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அம்மா இறந்து போற எல்லாரும் வந்து நீ தானே வந்து கட்சியை காக்கணும்னு மதுசூதன் வரைக்கும் கட்டி நின்றாங்க சின்னம்மான்னு சொல்லி. இதெல்லாம் வரலாற்றில் வீடியோவில் இருக்க, பொய் கிடையாது. அப்ப எல்லாவற்றையும் நீங்கள் மறுத்து விட்டு இன்றைக்கு பிஜேபியினுடைய திடுத்தனமும் பிஜேபியுடைய திட்டங்களும் இதற்கு பின்னால் இருக்கலாம் என்று நம்புவதற்கு வாய்ப்பு ஏன் இருக்குன்னா, வியாபாரம் செய்கிறவன் 1 லட்ச ரூபாயை போட்டு 10 லட்ச ரூபாயை முறுக்குவான். அரசியல் கட்சினா கூட்டணிங்கிறது ஒரு பேருக்கு தான். தான் வளர வேண்டும் என்பதைத்தான் அவனை உருவாக்குவானே தவிர அடுத்தவன் வளர்றது அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதிமுகவின் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை. அது ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட். சரி, இப்போ அதிமுக வந்து இத்தனை பெரிய ஆளுமையா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகளினுடைய நிலை எப்படி இருக்குன்றதையும் நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? அதிமுகவினுடைய நிலையை பத்தி உங்களுக்கு என்ன? ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஒரு மதச்சார்போ சாதி சார்போ இனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பிறப்பால் ஒரு சமூகமாக இருக்கலாம், அது நான் நியமித்ததல்ல. பிறப்பால் நீங்கள் ஒரு சாதி இருக்கலாம், அது நீங்கள் நியமித்ததல்ல. ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒருவராக இருக்கணும். நாம் அனைவருமே செக்யூலராக இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லை, மசூதிக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தமிழன் என்றோ இருக்கட்டுமே. அடுத்த மக்களை வெறுக்கக்கூடாது. ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்களையோ ஒரு கன்னட மக்களையோ நம்ம வெறுக்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒரே தாயுடைய பிள்ளைகள். அப்போ அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு வெறுப்பு அரசியல் வலிமையாக வந்திருக்கிறது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்போ பிராமண மக்கள் இருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கையை போதித்தார், தப்பில்லை. ஆனால் எல்லா பிராமணர்களும் முற்போக்குவாதிகள் இல்லாமல் இருக்கிறார்களா? இன்னைக்கு இடதுசாரிகளில் எல்லோருமே பிராமணர்கள் தான் இருக்காங்க. நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் போராடுகிறார்கள். அப்போ ஒரு சமூகத்துக்கு எதிராக இனம் பார்த்து நீ முஸ்லீம், நீ ஹிந்து, நீ கிறிஸ்டியன் இப்படி பார்க்கவே கூடாது. இது பாவமான செயல். நான் என்னுடைய இன்டென்ஷனே அப்படித்தான். அதே சமயம் உங்க கொள்கையை நீங்க உடனுண்டு நீ தேவையில்லை.
நீங்கள் கடவுளை பல கடவுளை வணங்க, ஒரே கடவுளை வணங்க, நம்பிக்கை இல்லாமல் போங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுகவினுடைய இந்த சிதறல், இன்னைக்கு நான் தான் கல்யாண வீட்டில் போனால் நான் தான் மாப்பிள்ளை, சுடுகாட்டில் போனால் நான் தான் பொணமாக இருக்கணும்னு சொல்ல புரட்சி தமிழன், அவருக்கு எதிரி எனக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய நடவடிக்கை இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை இன்னும் பல துண்டுகளாக உடைப்பட்டு விடுமோ என கவலைப்படுகிறேன். நேற்றைக்கு ராமரை சந்திக்க சென்றார் என்று அறிவித்தார் திரு செங்கோட்டுவன். ஆனால் அவர் சென்றதோ அப்படிதான் செய்தி வந்திருக்கிறது. அப்படிதான் உங்களுக்கு வந்திருப்பீங்க, நீங்க பெரிய ஒரு ஊடகம் அல்லவா. ஹரித்வார்ல போய் சிவனை சந்திக்க, சிவன் இருக்கிற இடத்துல ராமரை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு மன அமைதி இல்லை, நான் கடவுளை பார்க்க போறேன் என்று சொன்னார். அவர் கடவுளை என்று சொல்லக்கூடிய எந்த கடவுளை பார்த்தாரு? அமித்ஷா. சார், இப்போ அதே மாதிரி நயனா நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி கட்சியினுடைய தலைவராக ஆகியிருக்கிறாரு, மாநில கட்சி தலைவராக. ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1/4 நூற்றாண்டுக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட அதிமுகவில் அவ்வளவு தூரம் இருந்து பயணித்தவர். அதோடைய வளர்ச்சியிலையும் இருந்திருக்கிறாரு, அமைச்சராக பயணிச்சிருக்கிறாரு, எல்லாமே இருந்திருக்கிறாரு. இப்போ பாஜகவில் போய் இருக்கிறாரு. அவருடைய அரசியல் பயணம் பற்றி, அவருடைய அரசியல் பற்றி உங்க பார்வை என்ன சார்? இல்லை, அவர் பண்ணையார் என்று அழைக்கப்படுவார். ஒரு நல்ல பொலைட் பர்சன் தான், நல்ல ஒரு மனுஷன் தான், அவர் இல்லைன்னு சொல்ல. கட்சியில் ரொம்ப வல்லமையாக இருந்தார். அம்மாவுடைய ஆட்சியில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார், எல்லாரையும் மதிக்கக்கூடியவர். ஆனால் இந்த விவகாரத்தில் அவர் தடுமாறிட்டார். ஓபிஎஸ் ஃபோன் பண்ணுறாரு, எஸ்எம்எஸ் பண்ணுறாரு. பெரிய தலைவர் ஓபிஎஸ், தமிழ்நாட்டுடைய 3 முறை முதலமைச்சர் இருந்தவர், சாதாரணமான ஆள் இல்லை. அப்போ அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. இப்போ இவங்க வைக்கக்கூடிய குறை என்ன? கூட்டணி இருக்கு, கூட்டணி இல்லைங்கிறது 2வது விஷயம். ஒரு தலைவர், இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு பெரிய மாறுபட்ட அரசியல். ஒரு தலைவர் கூப்பிடாரு. இப்போ ராகுல் காந்திக்கு ஐயா மோடி உங்கள்கிட்ட பேசுறாருன்னு சொன்னா நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அரசியல் ரீதியாகத்தான் 2 பேருக்கு தவிர வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லை. அதே மாதிரி சொந்த கூட்டணியில மோடிக்காகவே பெரிய தியாகத்தை செஞ்சவர் ஓபிஎஸ். அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமாரா, அவரு கூட மோடியை பத்தி ப்ரேட் பண்ணுவார், இந்துத்துவா எங்கள் வாழ்க்கைன்னு. அப்ப அப்படி ஒருவர் போன் பண்ணும்போது போன் எடுக்காம மறுக்கிறது சரியான செயல். எதனால அப்படி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒருவரை திருப்திப்படுத்துவதற்கு பயந்திருப்பாரு. நாம கூட்டணியில இருக்கமோ, அண்ணாமலையால அவர்களுக்குள்ள மாறுபாடு வந்துச்சுல்ல. இப்ப நாம மோடிட்ட ஓபிஎஸ்ட பேசிட்டா புரட்சி தமிழன் ஆகிய எடப்பாடி கோபப்பட்டுலாம்ல அப்படின்னு கூட ஒரு நினைப்பு இருக்கலாம். அது முறை இல்லை. இன்னைக்கு அவர் ரொம்ப பொறுமையான ஆளுங்க. யாரு? ஓபிஎஸ் ரொம்ப பொறுமையான ஆள். அவர் மீது 1000 விமர்சனங்கள் உண்டு. நம்முடைய துக்குளுக்கு தூண்டி விட்டு அவரை கட்சியை உடைச்சதெல்லாம் 1000 விமர்சனம் உண்டு. தர்ம யுத்தம் நடத்தினால 5000 விமர்சனம் உண்டு. அது விட்டுருங்க. அதை தாண்டி இந்த விவகாரத்தில் அவர் அவமதிக்கப்பட்டார். அவ்வளோ பொறுமையான ஆளே வெளியே வந்துட்டார்னா இன்னைக்கு அதுதான் டிடிவி திறந்து சொல்லி கொண்டிருக்கிறார். மதிக்கல, கட்சி நடத்த தெரியலன்று. இப்போ அண்ணாமலை நேற்று குரலில் என்ன சொல்லியிருக்காரு? அவரும் கண்ணாமலை ஒரு அரசியலுக்கு ஒரு அன்ஃபிட்டான தலைவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 37 வயசு ஆனாலும் கூட தலைவர்களை நேசிக்காமல் கட்சி நடத்த முடியாது. தாங்கிறதான் நினைக்கிற ஆளுமே அவரால் தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் இளைஞர்களை கவர்ந்தாலும் சரி, மூத்த தலைவர்களையும் ஆளுமைகளையும் மதிக்காமல் அண்ணாமலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் எனக்கு திருப்தி அளிக்கலைன்னு நேற்று சொல்லிட்டார். யாரை பற்றி குறை சொல்றாரு? நயினார் நாகேந்திரனை பற்றி சொல்றாரு. ஆக நயினார் நாகேந்திரன் நல்ல மனிதர் தான், ஒரு நல்ல ஆளுமை தான். ஆனாலும் தலைமை பொறுப்பேற்று அனைவரையும் அரவணைத்து சென்ற தகுதி இருக்கா? அது காலதான் பதில். சரி, இறுதியான ஒரு கேள்வி. அதாவது என்டிஏ கூட்டணியில இருந்து வெளிவந்த ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி அவர்களும் விஜய் கூட பயணிக்க போறாங்கன்னு செய்தி எல்லாம் வருதே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது சசிகலா அவர்களுமே அந்த பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது கற்பனைகளுக்கு எல்லையும் இல்லை, அளவும் இல்லை. விஜயே முதல்ல யாரையும் சந்திக்கல. செப்டம்பர் 13ஆம் தேதி தான் அவர் ஊர்வலம் போறதா, அதாவது பேரணி எதை நடத்த போறாரு, நடைப்பயணம். ஆனா அவர் எந்த தொகுதியில ஜெயிப்பான்னு கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி கான்ஸ்டிடியூவன்சி? நீங்களால சொல்ல முடியுமா? இந்த தொகுதியில விஜய் வெற்றி பெறுவார் சொல்ல முடியாது. we have no evidence. நம்மகிட்ட அத்தென்டிசிட்டியான எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் நீங்க சொன்னீங்கன்னா 2006ல் 6% ஓட்டை பெற்றார் விஜயகாந்த். 2009ல் அவர் 8% நம்ம பெற்றார். 11ல் கடைசியா 10.29% பெற்றார். இதுதான் அவருடைய இலக்கு. எம்ஜிஆர் சமாதியில் இன்னைக்கு கூடுற கூட்டம் அதுக்கு பாதி காவாசி கூட இங்கே கூடுது. அவ்வளோ பெரிய மக்கள் தலைவனாக இருந்திருக்கார் யார்? விஜயகாந்த். ஆனால் விஜய் அப்படி ஒன்றும் மக்கள் தலைவராக இல்லை. ஆனால் அவர் எத்தனை சதவீதம் பெறுவார், எந்த பகுதியில் அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறான்னு நம்ம இன்னும் தெரியாது. பூனைக்குட்டி வெளியே வந்தால் தான் தெரியும், கவுண்ட் பண்ண பிறகு தான் தெரியும். அதனால இந்த மாதிரி கற்பனைகள் இருக்கு பாருங்க, அதற்கு வழியே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதிமுகவோடு இவர் கூடுவார்னு. இப்போ அந்த கதவுகளும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது.
விஜய் வந்து எத்தனை சதவீதம் பெறுவார், இவரோடு அவர் பேசினார், அவரோடு இவர் பேசினாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸில் சிலவங்க வந்து ஏதோ அடிச்சு விட்றது அப்படிலாம் நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை, அதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஓகே சார், அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.